பிரைஸ் த லார்ட். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. யாருன்னா, பவுல் என்ன பண்ணுறாரு, மெலித்தாங்கிற ஒரு தீவில் கரை செய்கிறார். அந்த ஈரோக்கிலேதான் காற்று அடிக்குது. கடுங்காய்ச்சி அடிக்கும்போது அவங்க தீவுலேருந்து ஓடி இங்கே வராங்க மெலித்தா தீவுக்கு. வரும்போது அந்த தீவார் இவங்களை ஏற்றி கொண்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே சாப்பாடெல்லாம் கொடுத்து விரியன் பாம்பு அப்போ கடிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, குளிர் காய்கிறதுக்காக இருக்கும்போது விரியன் பாம்பு கடித்து அவன் கையில் கடித்ததும் அவன் என்ன ஆகுறான், செத்து போயிடுவான்னு சொல்லி பார்க்காங்க. இவன் மனுஷ கொலைப்பாதங்கன்னு புயல்லேருந்து தப்பி வந்துமே இவன் பிழைக்க ஒட்டலைன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த பூச்சியை உதறிட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருக்கார். என்ன ரீசன்னா, அவர் அந்த தீங்கு அடையாததுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அதான் பெரிய காரியம். ஏன்னா அவர் பரிசேயன், எல்லாத்துலேயுமே நான் ரோமனுக்கு ரோமன் பார். அப்பேற்பட்ட காரியத்தில் அவர் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்ததுனால என்ன ஆகுது, சாவுக்கு எதுவானது எல்லாவற்றையும் எடுத்தாலும் அவரை எதுவுமே பண்ணலை. சரிங்களா? இதை தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, விசுவாசிகள் நடக்க அடையாளங்களாவன அந்த டாப்பிக்கில் என்ன இருக்குன்னா, சர்ப்பங்களை எடுப்பார்கள், அது அவங்கள ஒன்றும் செய்யாது சொல்லி கூறப்பட்டிருக்கும். அந்த காரியம்தான் இங்கே நிறைவேறியிருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுது. பவுலுக்கு ஒரு தீங்கும் அடையாததுக்கு காரணம் என்னென்னா, அவன் ஒரு ஊழியக்காரன். அதை விட என்னென்னா, கர்த்தர் அவனோட இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா, அவன் வீக்கங்கண்டு சாமான்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஒரு சேதமும் அவனுக்கு ஆகலைன்னதும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீவுக்காரங்க தேவன் சொல்கிறாங்க. சொல்லி ரொம்ப காரியங்களில் இவருக்காக தேவன் இவன் கடவுள் மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போது புபிலியுங்கிறவர் இவங்களை விசாரிக்கார். விசாரிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவர் கைகளை வைக்காரு, சொஸ்தமாகறாங்க. அப்போது ஆண்டவர் இவரோடு இருந்ததுனால இவருக்கு எந்த காரியமும் நேரிடலை. அப்போ கர்த்தர் நம்மளோடு இருந்தாருன்னா, மனுஷங்க நமக்கு எதிராக எப்பேற்பட்ட காரியங்கள் செய்தாலும் அது நமக்கு வாய்க்கவே வாய்க்காது. அது இந்த பூச்சி தீன்னது மாதிரி எதுவுமே நமக்கு செய்யாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட கூட பேசி இருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.